Hello friends, welcome to our channel. கறிவேப்பிலையே நிறைய பேர் சாப்பிட மாட்டோம். இந்த கறிவேப்பிலையே பொடியா செஞ்சு இட்லி, தோசை, சாதம் இது எல்லாத்துக்குமே சாப்பிடலாம். ரொம்ப டேஸ்டா இருக்கும். இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. 2 கைப்பிடி கறிவேப்பிலை எடுத்திருக்கேன். இதை நல்லா கழுவிட்டு ஒரு ஃபில்டரில் போட்டு வச்சிடலாம். தண்ணியெல்லாம் நல்லா வடிஞ்சதும் பேப்பர் போட்டு நியூஸ் பேப்பரில் இதை காய வச்சிடலாம். இது நல்லா நிழல்லையே காயட்டும். நல்லா ஃபேன் காற்றுல நல்லா காய வச்சுட்டு நம்ம ஒரு வானலை சேர்த்துடலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா வறுத்துக்கலாம். கருவேப்பிலையெல்லாம் நல்லா வறுபட்டு நல்லா மொறு மொறுன்னு ஆகணும். அந்தளவுக்கு நல்லா வறுத்துக்கலாம். நம்ம கையில் வச்சு உடைச்சோம்னா நல்லா இந்த மாதிரி மொறு மொறுன்னு உடையணும். அந்தளவுக்கு வறுத்துக்கலாம். இதை வேறு பிளேட்டில் மாற்றிடலாம். ஒரு வானலில் 3 ஸ்பூன் உளுந்து சேர்த்துடலாம். நான் வெள்ளை உளுந்து சேர்த்துருக்கேன். நீங்கள் கருப்பு உளுந்து கூட சேர்த்துக்கலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா வறுத்துக்கலாம். இது லைட்டாக ப்ரௌன் ஆனதும் நம்ம கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். அதே 3 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இதையும் கூடவே சேர்த்து நல்லா வறுத்துடலாம். இதெல்லாம் நல்லா வறுபட்டு கலர் சேஞ்ச் ஆனதும் காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 4-5 காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கேன். இது நல்லா காரமாக இருக்கும். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மிளகாய் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் சீரகம், ஒரு சின்ன பிஞ்சு புளி, ஒரு சின்ன கட்டி பெருங்காயம், இது எல்லாமே இதோடவே சேர்த்து நல்லா வறுத்துடலாம். புளி நல்லா சூடானதும் ஒரு 1/2 ஸ்பூன் மல்லி இதோடய சேர்த்துடலாம். இதுவும் நல்லா வறுபடட்டும். இந்த பொடிக்கு தேவையான கல்லுப்பு இது கூடவே சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா வறுத்து விட்டுடலாம். நல்லா சூடாகட்டும். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த கருவேப்பிலை கூடவே இதையும் சேர்த்துக்கலாம். இது நல்லா ஆறட்டும். இது நல்லா ஆறுனதும் ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துடலாம். இதை நல்லா பவுடராக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இதை வேறு பிளேட்டில் கொட்டி நல்லா ஆற வச்சுக்கலாம். இது நல்லா ஆறுனதும் ஒரு டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சிடலாம். இட்லி தோசை கூட நல்லெண்ணெய் கலந்து இட்லி பொடியாக யூஸ் பண்ணிக்கலாம். சூடான சாதத்தோட நெய் கலந்து சாப்பிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இந்த கருவேப்பிலை பொடி இருக்கும். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.